ஹலோ வியூஸ், ஸ்ரீநாத் ஹியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கார்பியனை பற்றி பேச போகிறோம். அதாவது முழுக்க தேலை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேலை பற்றி பேசுகிறேன், ஏன் பேசுறதுக்கு நிறைய இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தேலை வச்சு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு தேலை வச்சு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே பண்ணுறாங்க. இந்த ஒரு தேலை வச்சு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கே நடந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு தேலில் இருக்கிற வெனம், அதாவது தேலில் இருக்கிற ஒரு நஞ்சு தான் வேர்ல்டுலேயே வச்சு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லிக்விட். கிட்டத்தட்ட $39 மில்லியன் வெறும் நீங்கள் ஒரு கேலன் ஒரு தேலோட நஞ்சை நீங்கள் கொடுத்தீங்கன்னா $39 மில்லியன் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதாவது இந்தியன் மணி படி பார்த்தோன்னா 272 crores நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாப்படி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேலை உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பார்க்காம டக்குன்னு தூக்கி வீசிடுவீங்க. அதானே பண்ணுவீங்க. நானும் அதை தான் பண்ணுவேன். இதே தேலை ஒரு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சிட்டிசனோட கையிலையோ இல்லை ஒரு உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற ஒரு சிட்டிசனோட கையில் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அந்த தேலை அன்றைக்கி விற்று காசாக்கிடுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு காசாக்குவாங்கன்னா, அவங்க 3 மாதம் சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அதாவது ஒரு ஆவரேஜான ஒரு சிட்டிசன், பாகிஸ்தானியில் இருக்கிற ஒரு சிட்டிசன் 3 மாதம் சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறப்போ அதை விட ஜாஸ்தியாக ஒரே நாளில் ஒரு தேலை வச்சே சம்பாதிச்சிருவேன். அப்படி புரிஞ்சுதான்? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, இல்லை அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். என்ன மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாய்சனுக்கும் வெனாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு இன்செக்டை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இன்செக்டை நம்ம போய் கடிச்சு நம்ம இறந்து போயிட்டோம்னா அது ஒரு பாய்சனஸ் இன்செக்ட்னு அர்த்தம். அதாவது அதோட பாடியில் ஃபுல்லாக டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கிறதுனால நம்ம அதை கடிச்சோன்னா நம்ம இறந்து போயிடுறோம். ஸோ இது ஒரு பாய்சனஸ் இன்செக்ட். இதே ஒரு வெனாமஸ் இன்செக்டாக இருந்துன்னா அதை நம்ம நம்மளே கடித்தாலோ இல்லை நம்மளை குத்தினாலோ இல்லை நம்மளை ஏதாவது பண்ணி நம்ம இறந்து போயிட்டோன்னா அது ஒரு வெனாமஸ் இன்செக்ட். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்சனுக்கும் வெனாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இன்னொரு ரியல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. கோல்டன் ஃப்ராக் அப்படின்னு ஒரு ஃப்ராக் இருக்குது. இந்த ஃப்ராகை வேறு ஏதாவது ப்ரே கடிச்சதுன்னா அது செத்து போயிடும். ஏன்னா இது ஒரு பாய்சனஸ் ஃப்ராக். இதோட உடம்பெல்லாம் சுற்றி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதே நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வரோம்ல, கிங் கோப்ராவாக இருக்கட்டும் இல்லை கட்டுவிரியன் பாம்பாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளை கடிக்குது. நம்மளை கடித்து நம்ம இறந்து போயிடுறோம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் எடுக்காமல் இருந்தால் நம்ம இறந்து போயிடுறோம். ஸோ இதெல்லாம் வெனோமஸ் கேட்டகரியை சேர்ந்தது இந்த பாம்பெல்லாம். பட் நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் மச்சான், இந்த கிங் கோப்ராலாம் ரொம்ப பாய்சன்ரா அப்படின்னு தானே சொல்லுவோம். பட் இது பாய்சன் கிடையாது, இது வெனோமஸ். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெனாமுக்கும் பாய்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த தேல் பார்த்தீங்கன்னா வெனாமஸ் கேட்டகரியே சேர்ந்தது. ஏன்னா தேல் நம்மளை தான் கொட்டுது. நம்ம அதை எதுவும் பண்ணல, அதை நம்மளை கொட்டி தான் நம்ம சாகிறோம். ஸோ இந்த தேலை வெனாமஸ் கேட்டகரியில் தான் நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த தேலில் இருக்கிற வெனம் பார்த்தோன்னா ஒரு தேல்லேருந்து 2 to 3 drops ஆஃப் வெனம் தான் நம்ம எடுக்க முடியும். பட் ஒரு கேலன் ஆஃப் வெனம் தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 75,000 drops ஆஃப் வெனம், அதாவது ஸ்கார்பியனோட வெனம் இருந்தால் தான் ஒரு கேலன் சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு 75,000 drops ஆஃப் வெனம் தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 25,000 ஸ்கார்பியன்ஸ்லேருந்து பிடிச்சி எடுக்கணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இதெல்லாம் ஒரு கம்பெனியாக சேர்ந்து நிறைய ஸ்கார்பியன்ஸ் எல்லாம் பிடிச்சி 25,000 ஸ்கார்பியன்ஸ் எல்லாம் பிடிச்சி அதுக்கிட்டேருந்து இருக்கிற வெனாமெல்லாம் எடுத்து விற்று காசாக்கிறாங்க. எவ்வளோனா $39 மில்லியன் தான் காசாக்கிறாங்க. இது பல கம்பெனிஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. நான் கூட நல்ல பிஸ்னஸ் இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலையும் இருக்கேன். அண்ட் இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சரி இப்போது $39 மில்லியன் நம்மளுக்கு கொடுக்குறப்படி இதை வச்சு அப்படி என்ன தான் இருக்குது, இந்த வெனாமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்த்தட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது வயசான ஒரு 50 ஏஜுக்கு மேலே போயிட்டோன்னா பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க, ஜாயிண்ட் வலிக்குது, என்னால் ஸ்டெப்ஸ் ஏற முடியல, ஹில்ஸ் ஏற முடியாது, ஏன்னா முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் மட்டுமே இருக்கே தவிர இதை க்யூர் பண்ணவே முடியாது. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணறதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் பண்ணணுன்னா இந்த ஸ்கார்பியனோட வெனம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மெடிசன் பண்ண முடியும். அதனால் மட்டும் இது ரொம்பவுமே ரொம்ப தேவைப்படுற ஒரு லிக்விடாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா
இந்த ஸ்கார்பியனே வந்து ஒரு நஞ்சுத்தன்மை உடையது, அதாவது பாய்சன்னு சொல்ல முடியாது, பாய்சன்னா விஷம்னு சொல்லலாம், வெனாம்னா வந்து நஞ்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இந்த ஸ்கார்பியனோட வெனாமே வந்து நஞ்சுத்தன்மை உடையது. இந்த வெனாமை வச்சு நிறைய இன்செக்ட்டுக்கு வந்து ஆன்டி வெனாமை க்ரியேட் பண்ணலாமாம்மா. அதாவது பல வெனாமஸ் இன்செக்டை நம்மளை கடிச்சதுன்னா இந்த ஸ்கார்பியனோட வெனாமை வச்சு அதுக்கு மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆன்டி வெனாமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இதை விட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாகிஸ்தானியோ ஒரு உஸ்பெகிஸ்தானியோ வந்து 3-4 மாதம் சேர்த்து சம்பாதிக்கிற ஒரு சம்பளத்தை ஒரே நாளில் சம்பாதிச்சிருவா அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இருக்கலே தெரிஞ்ச ஒரு ரொம்ப போதை ஏறக்கூடிய ஒரு ட்ரக்னா எதை சொல்வீங்க? டொபாக்கோ சொல்வீங்களா, கோக்கைன் சொல்வீங்களா, இல்லை ஹெராயின் சொல்வீங்களா? நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது எல்லாத்த விட ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரக் எதுனா வந்து இந்த ஸ்கார்பியோ தான். என்னது ஸ்கார்பியோவா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், இந்த ஸ்கார்பியோ வந்து ரொம்ப போதை ஏற்றக்கூடிய ஒரு ட்ரக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு ஒன்றும் இல்லை, ஒரு டொபாக்கோன்னா என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி எடுக்கிறாங்க ட்ரக் எல்லாம்னு வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்காது. கோக்கைன்னா என்னது, அது எங்கேருந்து எடுக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. பட் இந்த ஸ்கார்பியனை வந்து சும்மா எரிச்சு அதில் இருக்கிற ஸ்மெல், அதாவது எரிச்சா அந்த பாடியில் இருக்கிற ஒரு ஸ்மெல்லை வந்து நம்ம மனத்தை பார்த்தோன்னா வந்து உச்சக்கட்ட போதையை வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போதை வந்து 10 to 12 hours வரைக்கும் லாங் லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓபிஎம்மோ இல்லை கொக்கைனோ இல்லை எந்த ஒரு போதைப் பொருள் கூட தர முடியாத ஒரு போதை, உச்சக்கட்ட போதை வந்து இந்த ஸ்கார்பியனை எரிச்சா அதில் இருக்கிற ஸ்மெல்லை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா வந்து ஒரு உச்சக்கட்ட போதை வந்து நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போதை வந்து எதுக்குமே இருக்காது, ஓபிஎம்க்கு கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதனால தான் வந்து பாகிஸ்தான்லேயும் சரி, ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் வந்து ஒரு ஸ்கார்பியனோட ரேட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, ஒரு ஸ்கார்பியனோட ரேட் வந்து 10 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாமே. இதை போதைக்காக மட்டுமே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கார்பியன் எல்லாம் தேடி அதிகமாக விற்றுட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாதனால வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணவும் முடியறதில்ல. பட் இந்தியாவில் வந்து ஸ்கார்பியனை கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆசை இல்லை. பட் இந்தியாவில் வந்து செத்துப்போன ஒரு ஸ்கார்பியனை எடுத்து நிறைய விற்றோன்னா நிறைய ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியே ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இதே இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், போலாண்ட் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டே இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே எனக்கு பட்டுச்சு. ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஒரு ஸ்கார்பியனை வச்சு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்ககிட்ட என்ன நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய லிங்க் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய், சைனிங் ஆஃப் வித் ஸ்ரீநாத்.